அதானே, இவ்வளவு பெரிய விஐபி வீட்டுக்குள்ள வரும்போது இப்படிதான் பெர்மிஷன் இல்லாம வருவீங்களா? என்னமோ உங்க வீட்டு வேலைக்காரன பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி கௌதம் கௌதம்னு கூப்பிடுறீங்க. மேடம், கௌதம் யாராவனா இருக்கட்டும், அக்யூஸ்ட்னு வந்துட்டா போலீஸ்க்கு எல்லாரும் ஒண்ணுதான். என்னங்க அக்கிஸ்ட்னு தப்பு தப்பா பேசுறீங்க? அனாவசியமா என் பேரன் அப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இதெல்லாம் நல்லதே இல்ல. நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமா, ரொம்ப பேசுனீங்கன்னா அப்புறம் உங்க மேலேயே மான நஷ்ட வழக்கு போட வேண்டி வரும். ஐயோ அத்தை, சும்மா இருங்க. இப்ப போய் போலீஸ் கிட்ட தேவையில்லாம கேசு கீசுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வேற எப்படி பேச சொல்ற? அவர் எப்படி பேசிட்டு இருக்காரு நீதான் பாக்குறல்ல. சரிங்க அத்தை, நீங்க அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், நீங்க மரியாதை கொடுத்து பேச பழகுங்க. இல்லனா அத்தை சொன்ன மாதிரி உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். ஹலோ மேடம், நீங்க என் மேல என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுத்துக்கங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் இப்ப இங்க வந்திருக்கிறதே கௌதம் அரெஸ்ட் பண்றதுக்கு தான். என்னது, பிக் பிரதரை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? எதுக்கு? அப்படி கேள்றா, கௌதம் மேல கை வச்சிருவாங்களா இவங்க? சார், குற்றவாளிய வாக்குமூலம் கொடுத்திருக்கான். கௌதமோட வைஃப் மதுமிதா தான் அவனுக்கு பணம் கொடுத்து ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். அவங்கள அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. என்னையா என்னமோ கதை கதையா சொல்ற? கதையெல்லாம் இல்ல மேடம், நடந்ததை தான் சொல்றேன். அவன் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுதான் நாங்க இங்க கௌதம் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி தேவையில்லாம அபாண்டமான பழி எல்லாம் போடாதீங்க. என் பையன் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டான். பச்சை குழந்தை சார் அவன். ஆமா, இது முழுக்க முழுக்க போய் என் மாப்பிள மேல பழி போட நான் விடவே மாட்டேன். பழியெல்லாம் போடல சார், நடந்தது இதுதான். விசாரணைக்கு ஒத்துழைச்சா கௌதம மரியாதையா கூட்டிட்டு போவோம். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? ஓ சரி, நீங்க பிரச்சனை படாம இருக்க மாட்டீங்க போல. மேடம், எங்களை டியூட்டியை செய்ய விடாம தடுத்தீங்கன்னா அக்யூஸ்ட கைது பண்ண வந்த இடத்துல உங்களையும் கைது பண்ண வேண்டி வரும். என்ன ஓவரா பேசுற? எங்க அம்மாவே அரெஸ்ட் பண்றேங்கிற? மரியாதையா பேசுங்கன்னு சொன்னா மரியாதையா பேசுறேன், அரெஸ்ட் பண்ணுவேன். அது இதுங்கிற? அப்படி கேளுன, போலீஸ்னா பயந்துருவோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கையெடு, கையெடுன்றல்ல, கையறியா? மரியாதையா கூட்டிட்டு போலான்னு வந்தா நீங்க எல்லாம் என்னைய மிரட்டுறீங்களா? கான்ஸ்டபிள்ஸ், இவங்க எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. சட்டேவா பொடிக்கிறா, முதல்ல இவனை வண்டியில ஏத்துங்க. இருங்க, இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? கௌதம அரெஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? போங்க, போய் அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள்ஸ், சர்ச். சார், கௌதம் சார் இல்லை சார். இல்லையா? என்னைய சொல்ற? அவசரத்துல வச்சிருந்தோம். நல்லா தேடி பாத்தீங்களா? வீட்டில் எல்லா இடத்தையும் பார்த்தா சார், எங்கேயும் இல்லை சார்.
நல்லா தேட சொல்லு. யோ அவன் இங்கதான் இறந்தாகணும். வீடு ஃபுல்லா தேடுங்கயா. இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். தேடுங்கயா. என்னாச்சு இந்த கிழவிக்கு? இதோட அருமை பேரனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம கிழவி இப்படி உட்கார்ந்திருக்கு.